வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் திருஸ் எலக்ட்ரானிக்ஸ். அதாவது இன்றைய வீடியோ நம்ம பார்க்கக்கூடிய என்னன்னு பார்த்தீங்கன்னா அவுஜாவோட 500 வாட்ஸ் ஆம்பிளிஃபயர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம சுற்றின டொரல் டிரான்ஸ்ஃபார்மர் இந்த ஆம்பிளிஃபயரில் தான் ஃபிட் பண்ணி வோல்ட் எல்லாம் கொடுத்துட்டு இந்த ஆம்பிளிஃபயரை டெஸ்ட் பண்ண போகிறோம். இந்த ஆம்பிளிஃபயரில் இருந்த பழைய டொரல் டிரான்ஸ்ஃபார்மர் தான் இப்போ நம்ம புதுசாக வைண்டிங் பண்ணியிருக்கோம். இப்போ வாங்க இந்த டொரல் டிரான்ஸ்ஃபார்மர் இதில் ஃபிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டொரல் டிரான்ஸ்ஃபார்மர் இப்போ எடுத்துக்கிட்டாச்சு. நம்ம இப்போ இந்த டொரல் டிரான்ஸ்ஃபார்மரை ஃபிட் பண்ணுறதுக்கான போல்ட் நட்டெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதா இந்த டொரல் டிரான்ஸ்ஃபார்மருக்கு சென்டர் போல்ட்டு, அது மேலே டாப்பில் வரக்கூடிய பிளேட்டு, அதில் உள்ள நட்டு, இதை வச்சு இந்த டிரான்ஸ்ஃபார்மர் அதில் ஃபிட் பண்ணி முடிச்சிடலாம். ஃபிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த பிரைமரி வயரு, இந்த 2 செகண்டரி வயரையும் சால்டரிங் பண்ணணும். அதே உங்களுக்கு நான் சால்டரிங் பண்ணிட்டு காமிக்கிறேன். அதாவது இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல பாத்தீங்கன்னா நான் சேஃப்டிக்காண்டி லெதர் டைப்லாம் பயன்படுத்தி இருக்கிறேன். அதாவது திரும்ப பாடி ஷார்ட் எதுவும் வரப்படாங்கிறதாண்டி கீழே உள்ள பாட்டமுக்கும் வச்சிருக்கிறேன், மேலே உள்ள டாப்புக்கும் வச்சிருக்கிறேன். வச்சுதான் நான் டைட் பண்ணியிருக்கிறேன். நான் இதோட வோல்ட் எவ்வளோன்னு மெஷர் பண்ணியிருப்பேன் பாருங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல அதாவது 30 வோல்ட் 17 ஆம்பியர் இந்த டிரான்ஸ்ஃபார்மர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டொரல் டிரான்ஸ்ஃபார்மர் மாட்டிட்டோம் ஆம்பிளிஃபயர்ல. வாங்க அந்த டிரான்ஸ்ஃபார்மர் இப்போ பார்க்கலாம். நீங்க இப்போ பார்த்துக்கிட்டு தான் நம்ம சுத்தின டிரான்ஸ்ஃபார்மர். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டரி லைன் இந்த ரெக்டிஃபயர்லையும் இன்னொரு செகண்டரி லைன் இந்த ரெக்டிஃபயர்லையும் சால்டரிங் பண்ணிட்டேன். இதோட ஏசி ஒயர் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீவ் போட்டு இந்த இடத்துல ஒரு பிசிபி வச்சு அந்த இடத்துல வச்சு சால்டரிங் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஆம்பிளிஃபயர்ல நமக்கு கரண்ட் கரெக்டா வருதான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருந்தாலும் நீங்க செக் பண்றா இருந்தாலும் சீரியஸ் போல போட்டு செக் பண்றது உங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்ம சீரியஸ் போல போட்டிருக்கோம். இப்போ வாங்க அந்த சுவிட்சை ஆன் பண்ணோன்னே பாத்தீங்கன்னா உங்க லேம்ப் எரிஞ்சிடும் தெரியும். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு ஆம்பிளிஃபயருக்கு கரண்ட் வந்துருச்சு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நான் ஆம்பிளிஃபயர் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு பவர் சப்ளை டவுன் ஆயிரும். அப்போதைக்கு இப்போ நான் ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீரியஸ் போர்டில் எப்படி லேம்ப் எரியுது மட்டும் பாருங்க. பார்த்தீங்கனால தெரியும் டிரான்ஸ்ஃபார்மர் இப்போ நல்லா குட் கண்டிஷனில் இருக்கு, ஒர்க் பண்ணுது. அதனால தான் நமக்கு வந்து அந்த சீரியஸ் போர்டில் உள்ள லேம்பு எரிஞ்சிட்டு ஆஃப் ஆயிருது. இதே ஃபால்ட் இருந்துச்சுன்னா அந்த லேம்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இவ்வளவுதான் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் செக் பண்ணுறதுக்கு. அதாவது நான் சுத்தின டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா பக்காவாக ரெடி ஆயிருச்சு. இனிமேல் நம்ம இதுல ஆடியோ டெஸ்ட் பண்றது மட்டும் தான் நம்மளோட வேலை. வாங்க ஆடியோ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பவர் சப்ளை எல்லாம் கொடுத்து நம்ம ரெடியா வச்சிருக்கிறோம். வாங்க ஆடியோ டெஸ்ட் பண்ணலாம். சவுண்ட் பாத்தீங்கன்னா பயங்கர சவுண்டா இருக்கு. அதாவது நான் எதிர்பார்த்த விட பயங்கர சவுண்டாவே இருக்கு. நல்ல ஒரு கிளாரிட்டி இந்த ஆம்பிளிஃபயர்ல. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ளதா இருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.